Hi friends, welcome to Rihanna Designer Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 8 year பேபிக்கு இந்த ஃப்ராக் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஃப்ராக்ல வந்து நெக்ல ஃப்ரில் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் கீழே ஸ்கர்ட் பார்ட்ல வந்து அழகா இந்த மாதிரி ஷேப் கொடுத்து ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்றதுக்கு 2 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எடுத்திருந்த கிளாத்ல வந்து நான் ஃப்ராகோட டாப் பகுதி கட் பண்றதுக்கு தனியா கிளாத்தை வந்து நான் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தனியா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எடுத்திருந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி 2ஆ மடிச்சு போட்டிருக்கேன். இப்போ வந்து டாப் பகுதி கட் பண்ண போறேன். ஸோ 2ஆ மடிச்சிருந்த கிளாத்தை வந்து இப்போ 4ஆ மடிச்சுக்க போறேன். உங்க அகலத்துக்கு ஏற்ற மாதிரி 4ஆ மடிச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த மாதிரி 4ஆ மடிச்சு போட்டுட்டேன். அகலம் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு கரெக்டான அகலத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே 2 inch எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ எனக்கு இந்த மடிப்பு போதும். இப்போ அகலம் செக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் கரெக்டான ஹைட் மார்க் பண்றேன். என்னோட ஹைட் வந்து 13 inch. டாப்போட ஹைட் வந்து 13 inch. 12 inch வந்து கரெக்டான ஹைட். கூட 1 inch வந்து ஸ்டிச்சிங்காக ஆட் பண்ணி 13 inch ஃபுல்லா மார்க் பண்ணிக்கிட்டேன். ஹைட் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஹைட் மார்க் பண்ணி லைன் போட்டுட்டேன். ஹைட் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஷோல்டர் மார்க் பண்றேன். ஷோல்டர் வந்து டோட்டல் ஷோல்டர் வந்து 10 inch. ஸோ அதோட பாதி தான் மார்க் பண்ணணும். ஸோ 5 inch. 5 inch கூட 1/2 inch ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணி 5.5 inch ஷோல்டர் மார்க் பண்றேன். அதே 5.5 inch ஆர்ம் ஹோல்க்கு மார்க் பண்றேன். நம்ம ஷோல்டர் என்ன மார்க் பண்ணுமோ அதே ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணா நமக்கு கரெக்டா வந்துடும். அதுக்கப்புறம் நெக், ஃப்ரண்ட் நெக் வந்து 3 inch மார்க் பண்றேன். பேக் நெக் வந்து 2 inch மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ செஸ்ட் மார்க் பண்றேன். செஸ்ட் வந்து ஃபுல் செஸ்ட்டை வந்து 4ஆல டிவைட் பண்ணி வர ஆன்சரை மார்க் பண்றேன். ஸோ 7.5 inch செஸ்ட் மார்க் பண்றேன். கூட வந்து 2 inch ஸ்டிச்சிங்க்கு கிளாத் விடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு 2 inch எக்ஸ்ட்ரா மார்க் பண்றேன். செஸ்ட் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் வேஸ்ட் மார்க் பண்றேன். வேஸ்ட் வந்து 6.5 inch, அதாவது ஃபுல் வேஸ்ட்டை வந்து 4ஆல டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் 6.5 inch 2 inch எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறதுக்கு மார்க் பண்றேன். இப்போ எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஆர்ம் ஹோல் பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஷோல்டர் மார்க் பண்ண மறந்துட்டேன். இப்போ கரெக்டான ஷோல்டர் வந்து 2.5 inch, 1/2 inch எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணி 3 inch மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் நெக் பாக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் டிரா பண்ணிருக்கோம் இல்லையா, ஸோ ஃப்ரண்ட் நெக் இந்த இடத்துல பாக்ஸ் பண்ணிக்கிறேன். பேக் நெக் இந்த இடத்துல பாக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சைடு இது கரெக்டான மார்க்கிங், செஸ்ட் வேஸ்ட் கரெக்டான மார்க் பண்ணது. இது வந்து எக்ஸ்ட்ரா 2 inchக்கு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அது லைன் பண்ணிக்கிறேன். வந்து நெக் வந்து ரவுண்ட் நெக் வைக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் சேம் தான் ரவுண்ட் நெக் வைக்கிறேன். ஸோ ரவுண்ட் நெக் டிரா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் டிரா பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோல் டிரா பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆர்ம் ஹோல் செக் பண்ணணும். என்னோட ஆர்ம் ஹோல் வந்து 7 inch. ஸோ கரெக்டா 7 inch வருதான்னு பார்க்கணும். ஸோ எனக்கு கரெக்டா 7 inch வருது. ஸோ கரெக்டான ஆர்ம் ஹோல் டிரா பண்ணிட்டேன். இப்போ நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேக் நெக் 2 inch மார்க் பண்ணலையா, அது எல்லா கிளாத்தையும் சேர்த்து கட் பண்ணிடுறேன். பேக் நெக் மட்டும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டேன். இப்போ நெக் பேக் நெக் கட் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்ம் ஹோல் சைடெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து கரெக்டான வேஸ்ட் மார்க் பண்ணலையா, அந்த இடத்துல ஒரு நாட்ச் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் கிட்ட செஸ்ட் கரெக்டா மார்க் பண்ணலையா, அந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணும் போது ஈஸியா தெரியும் நம்மளுக்கு. இப்போ நம்ம பேக் நெக் மட்டும் தான் கட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் தனியா எடுத்து கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த உள்ள இருக்க இந்த பீஸை வந்து பேக் பீஸை எடுத்துருங்க. பேக் பீஸ் தனியா எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த மேல இருந்த அந்த ஃப்ரண்ட் நெக்குக்கான பீஸை வந்து கரெக்டா இந்த மாதிரி ஈக்குவலா போட்டுக்கோங்க. எல்லா சைடும் ஈக்குவலா இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ இந்த நெக்கை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ நான் பேக் பீஸ் எடுத்துக்கிறேன். பேக் பீஸ்ல வந்து நான் வந்து ஓப்பன் கொடுக்க போறேன். ஏன்னா சின்ன பசங்களுக்கு ஸ்டிச் பண்றதுனால ஓப்பன் இருக்கும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இப்போ பேக் பீஸ் எடுத்து கரெக்டா இந்த மாதிரி ஈக்குவலா மடிச்சு வச்சுக்கிட்டேன். ஈக்குவலா மடிச்சுட்டு இப்போ பேக்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓப்பன் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 6 inchக்கு ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ 6 inch வரைக்கும் மார்க் பண்ணிட்டு இப்போ அந்த இடம் வரைக்கும் நான் கட் பண்ணிடுறேன். இப்போ நான் பேக்ல வந்து ஓப்பன் கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி. ஸோ பேக் பீஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு டாப்போட ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ராகோட ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ண போறோம். ஸோ ஸ்கர்ட் பார்ட்டுக்கான கிளாத்தே எடுத்து வச்சிருக்கேன். இதோட ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னோட ஹைட் வந்து 27 inch. ஸோ கிளாத் வந்து கரெக்டா அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ டோட்டல் ஹைட் வந்து 40 inch. அதில் வந்து டாப்புக்கு வந்து 13 inch போயிடுச்சு. ஸோ 27 inch ஸ்கர்ட்க்கு வச்சுட்டேன் நான். இப்போ ஹைட் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கர்ட்டோட அந்த அகலம் இருக்கும் இல்லையா, வேஸ்ட் பகுதியோட மார்க்கிங், நம்ம ஸ்கர்ட்டோட எவ்வளவு அகலம் எடுக்கணும் அந்த ஃபிளீட்ஸ் எல்லாம் வைக்கும் போது அப்படின்றத மார்க் பண்ணணும். நம்மளோட வேஸ்ட் எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். என்னோட வேஸ்ட் வந்து 28 inch. ஸோ 28 inch வந்து டபுளா பண்ணி தான் நம்ம ஸ்கர்ட்டோட அகலம் எடுத்துக்கணும். ஏன்னா ஃபிளீட்ஸ் வைப்போம் இல்லையா ஸ்கர்ட்ல, அதுக்காக. இப்போ வந்து நான் இந்த ஸ்கர்ட் பார்ட்டை வந்து 2ஆ மடிச்சு போட்டிருக்கேன். ஸ்கர்ட் துணியை 2ஆ மடிச்சு போட்டிருக்கேன். இப்போ 2ஆ மடிச்சு போட்டு அளவு எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு 28 inch இருக்கு. ஸோ டோட்டல் கிளாத் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 56 inch இருக்கும். ஸோ என்னோட அகலத்துக்கு அதிகமாவே இந்த கிளாத் இருக்கனால நான் இதை எடுத்துக்கிட்டேன் அப்படியே. ஏன்னா ப்ளீட்ஸ் வச்சு நான் கரெக்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 26 inchக்கு. இப்போ வந்து நான் மேல ஒரு 6 inchும் கீழே 6 inchக்கும் மார்க் பண்ணிக்கிறேன்.
ஏன் அப்படின்னா அந்த ஃப்ராக்ல பாத்தீங்கன்னா கீழே ஃப்ரண்ட்ல வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த கர்வ் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்றதுக்காக மேலே 6 இன்ச்சு கீழே 6 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி நம்ம இந்த இடத்துல ஃப்ரில் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வச்சுட்டா நம்மளுக்கு கரெக்டா ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கர்வ் ஷேப் வந்துடும். இந்த ஸ்கர்ட் பகுதியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மடிச்சு இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கர்ட் பார்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஷேப் வந்து கீழே வந்து ஃப்ரண்ட்ல கொஞ்சம் மேலே கோவா தூக்குன மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் ப்ளீட்ஸ் வச்சிருவோம். ஸோ நம்ம வேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா வந்துடும். அதுக்கப்புறம் கீழேயும் ஃப்ரில் வைக்க போறோம். இப்போ நான் இந்த ஃப்ராக் வந்து சின்னதாக ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு ஸ்லீவ் வைக்க போறேன். ஸோ அதோட அகலம் வந்து 8 இன்ச்சு. ஸோ ஸ்லீவோட அகலம் 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 8 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ 3 இன்ச்சு ஸ்லீவ் வைக்க போகிறேன். ஸ்லீவோட ஹைட் வந்து 3 இன்ச்சு. ஸோ 3 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அப்படியே நம்ம 3 இன்ச்சுக்கும் ஸ்லீவோட அகலம் மார்க் பண்ணலையா, ஸோ அது வரைக்கும் அப்படியே இந்த மாதிரி ஜாயிண்ட் கட் பண்ணிட்டு இங்க 2 கிளாத்தும் ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதையும் கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம சின்னதாக ஒரு ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருந்த இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி நான் 2ஆ மடிச்சு போட்டிருக்கேன். 2ஆ மடிச்சு போட்டு 2 இன்ச்சு மார்க் பண்றேன். இது எதுக்குன்னா நம்ம நெக்ல வந்து ப்ளீட்ஸ் மாதிரி காலர் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்காக நான் வந்து 2 இன்ச்சு ஹைட்ல எடுத்திருக்கேன் காலரு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி 2 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து டபுளா எடுத்துக்கணும் இந்த கிளாத்து. ஸோ நான் டபுளா மடிச்சு 2 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு 1 இன்ச்சு காலர் போதும் அப்படின்னா 1 இன்ச்சு கூட நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாத் வந்து 4 இன்ச்சு வித்துக்கு நான் எடுத்திருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்கர்ட் பார்ட்ல வந்து ஃப்ரில் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்காக அது நீங்க எந்த அளவுக்கு லென்த்ல எடுக்கணும் அப்படின்னா நீங்க டோட்டல் அந்த ஸ்கர்ட்டோட கிளாத் எவ்வளவு இருக்கோ அதை விட டபுளா எடுத்துக்கணும். ஸோ டபுளா எடுத்துக்கிட்டு 4 இன்ச்சு வித்துக்கு நல்ல லென்த்தா இருக்க கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ராக்கோட டாப் பகுதி, அதுக்கப்புறம் ஸ்கர்ட் பார்ட்டு, அதுக்கப்புறம் சின்னதா ஒரு ஸ்லீவ், இங்க ஃப்ரில் வைக்கிறதுக்கு ஸ்கர்ட்ல ஃப்ரில் வைக்கிறதுக்கான கிளாத், காலர்ல ஃப்ரில் வச்சு காலர் ஸ்டிச் பண்ணிருக்கோம் இல்லையா நெக்ல, ஸோ அதுக்கான கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டாப்ல வந்து பேக் சைடு ஓப்பன் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஓப்பனை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம 6 இன்ச்சுக்கு ஓப்பன் வந்து கட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஓப்பனை வந்து நான் ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண போறேன். இப்போ 6 இன்ச்சு நம்ம கட் கொடுத்துருக்கோம்னா அதோட டபுளா இருக்க கிளாத் எடுத்துக்கலாம். ஸோ 12 இன்ச்சு லென்த் இருக்க கிளாத்தும் 2 இன்ச்சு வித் இருக்க மாதிரி ஒரு கிளாத்தை எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ண போறோம். இது எப்படி வச்சு ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டாப்போட கிளாத்தையும் இந்த எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம் இல்லையா அந்த கிளாத்தையும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வச்சு ஸ்ட்ரெயிட்டா வர வரைக்கும் அப்படியே ஜாயின் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா ஜாயின் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஓப்பன் கொடுத்த இடத்துல வி ஷேப் மாதிரி திரும்புது இல்லையா, அந்த வி ஷேப் திரும்புறத வந்து நம்ம அந்த கிளாத்தையும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா பண்ணிட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும் ஸ்ட்ரெயிட்டா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வி ஷேப் திரும்புற இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தையல்ல படாத வரைக்கும் கட் கொடுத்துக்கணும். அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா மடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கட் கொடுத்துக்கணும் அந்த வி ஷேப் இருக்க இடத்துல. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நம்ம கிளாத் ஜாயின் பண்ணது. இப்போ வந்து பேக் சைடு மடிச்சு ஸ்டிச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த கிளாத்தை வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா அந்த கிளாத்க்கு மேல அப்படியே வச்சு ஓரத்துல ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி வி ஷேப்க்கு அதுவாகவே திரும்பினதுக்கு அப்புறம் இந்த மேல இருக்க அந்த கிளாத்தை வந்து உள் சைடு திருப்பிடணும். கீழே இருக்கிறது வந்து அது அப்படியே தான் இருக்கணும். ஸோ இந்த மேல இருக்க இந்த கிளாத் இருக்கு இல்லையா நம்ம மடிச்சது அது வந்து இந்த மாதிரி உள்ள போகணும், கீழே வந்து அப்படியே இருக்கணும். இப்போ இந்த உள்ள திருப்பணும் இல்லையா அது வந்து தூக்கிட்டு இருக்கு அந்த கிளாத். ஸோ அது வந்து படிக்கிறதுக்கு ஒரு தையல் அந்த வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தையல் போட்டுக்கிட்டேன். ஸோ எனக்கு இப்போ அந்த ஓப்பன் பீஸ் வந்து அழகா நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இங்க கொக்கி வைக்கிறதும் தெரியாது. ஸோ ஈஸியாகவும் ஸ்டிச் பண்ணி உள்ள கொக்கி போயிடும் இந்த இடத்துல. இப்போ பேக் சைடு ஓப்பன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இப்போ பேக் சைடு வந்து கரெக்டான சைடு போட்டிருக்கேன் பேக் சைடு பீஸ். இப்போ ஃப்ரண்ட் சைடு பீஸ் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு 2 ஷோல்டரையும் ஈக்குவலாக வச்சு 1/2 இன்ச்சுக்கு டபுள் தையல் போட்டுக்கிறேன். 2 ஷோல்டரையும் 2 சைடு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணி டபுள் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நெக் ஃபினிஷ் பண்ணணும். நெக்ல வந்து நம்ம ஃப்ரில் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா ஃப்ரில் காலர் மாதிரி. ஸோ அதை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 4 இன்ச்சு வித் இருக்க கிளாத்தை வந்து லென்த்தாக எடுத்திருக்கேன். ஸோ அதாவது நம்ம மடிச்சு கட் பண்ணும்போது மடிச்சு 2 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணேன். இப்போ ஓப்பன் பண்ணி 4 இன்ச்சுக்கு இருக்கு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி மடிச்சு இப்போ 2 மடிப்பு இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து மடிச்சு ஓரத்தில் அப்படியே 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்பதான் நம்ம ஃப்ரில் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஓரத்துல ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம நெக்கு கூட ஜாயின் பண்ணணும் ஃப்ரில் வச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம டாப்போட நெக் பீஸ் எடுத்துக்கிறேன். நெக் பீஸ் எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ரில் வைக்கிற கிளாத்ல வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஓப்பன் பிசுறு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பிசுறு துணியை வந்து உள்ள தள்ளிட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்படியே நம்ம
டாப்போட நெக் பீஸ்க்கு மேலே அப்படியே வச்சு நம்ம 1/4 இன்ச்சுக்கு இப்போ ஸ்டிச் கொடுத்தோம் இல்லையா, அந்த பீஸில் அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது இந்த நடுவில் ப்ளீட்ஸ் மாதிரி கொடுக்கணும். நீங்கள் நிறைய கிளாத் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 1/4 இன்ச்சு தள்ளி ப்ளீட்ஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை கம்மியாக தான் கிளாத் இருக்குன்னா ஒரு 1/2 இன்ச்சு தள்ளிட்டு ஒரு ப்ளீட்ஸ் வச்சு அந்த மாதிரி அப்படியே ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு நான் ஃப்ரண்ட்ல தானே ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த நெக் வந்து இந்த மாதிரி தூக்குன மாதிரி இருக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம பேக் சைடு இந்த மாதிரி திருப்பிட்டு இப்போ பேக் சைடு இந்த பிசரெல்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து கரெக்டாக அந்த கிளாத்தை வந்து பிடிச்சிட்டு அப்படியே 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ளீட்ஸ் வந்து நம்மளுக்கு காலர் மாதிரி தூக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, எனக்கு நெக்ல வந்து அந்த ப்ளீட்ஸ் வந்து நல்லா காலர் மாதிரி தூக்கிட்டு இருக்கு. ஸோ நெக் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். ஸோ ஸ்லீவ் வந்து இந்த ஓரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் மடிச்சு ஸ்டிச் பண்ணணும். சின்னதாக மடிங்க, ஏன்னா சின்ன ஸ்லீவ் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிடணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் டாப் கிளாத் எடுத்துட்டு கரெக்டாக ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டர் கிட்ட நம்ம ஸ்லீவோட சென்டரை வச்சு இந்த மாதிரி வச்சு அப்படியே ஓரத்தில் 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு ஸ்லீவை ஸோ இந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு சின்னதாக ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். ரெண்டு சைடு ஸ்லீவும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம டாப் பகுதியோட சைடு ஜாயின் பண்ணிடணும். ஏன்னா இப்போ சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கர்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சைடு வந்து எல்லாத்துக்கும் 2 இன்ச்சு தானே எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன். ஸோ 2 இன்ச்சுக்கு சைடை வந்து ஜாயின் பண்ணிவிடுவேங்க. ரெண்டு சைடும் டாப் பகுதியில் வந்து நான் சைடு ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு பர்ஃபெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கு. டாப்போட ஸ்கர்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ கீழே வந்து கர்வாக இருக்கிறது வந்து கீழ் பகுதி, மேலே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது வந்து நம்ம வேஸ்ட் கூட ஜாயின் பண்ணுற பகுதி. இப்போ கர்வாக இருக்க பகுதியில் வந்து 5 இன்ச்சுக்கு ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்காக எடுத்திருந்தேன் இல்லையா, ஸோ அந்த கிளாத்தை வந்து ஒரு சைடு வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இன்னொரு சைடு வந்து பிசிராக இருக்கிறது வந்து இந்த கர்வ்டாக இருக்க ஸ்கர்ட் பார்ட்டுக்கு மேலே அப்படியே வச்சு ப்ளீட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாத் இருக்கோ அந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் வச்சு அப்படியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடுங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல முடிச்சிருக்கேன். ஸோ நான் இந்த இடத்துல முடிச்சிட்டேன். ஏன்னா இந்த இடம் எப்படியும் மேலே வந்து அந்த இன்னொரு கிளாத் வந்துடும். ஸோ அதுக்காக இந்த இடம் வரைக்கும் முடிச்சிட்டேன். இப்போ முடிச்சுட்டு இப்போ ஸ்கர்ட் பார்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவில் யூ ஷேப் வருது இல்லையா, அந்த ஷேப்பு ஸ்கர்ட்டோட ஃப்ரண்ட்ல அது வந்து எந்த இடத்துல வைக்க போறீங்க அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன், செட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ செட் பண்ணிட்டு இப்போ இந்த ரெண்டு கிளாத்துக்கு மேலே கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெண்டு கிளாத்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டா எனக்கு கீழே வந்து ஷேப் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இந்த வரைக்கும் ஃபிளிட்ஸ் பிடிச்சிருக்கோம், அதெல்லாம் உள்ள போயிடும் பிசிறு இருக்க கிளாத் எல்லாம். ஸோ இங்கே ரெண்டு கிளாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடணும், ஜாயின் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம வேஸ்ட்டு கூட ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம், ஸ்கர்ட் பார்ட்டையும் வேஸ்ட்டையும். ஸோ இப்போ நான் ஸ்கர்ட் பார்ட்டும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஸ்கர்ட் பார்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து மேலே இப்படி இருக்கும். இங்கே மேலே வந்து கிளாத் அதிகமாக இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வேஸ்ட்டு கூட ப்ளீட்ஸ் வச்சு கரெக்டான வேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டு ஓரத்துலையும் நான் வந்து கட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் கொடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து நம்ம டாப் பகுதியோட சைடு அந்த ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த கட்டும் இந்த சைடோட ஜாயிண்ட்டும் ஈக்குவலாக வந்துடும். ஸோ மீதி இருக்க எல்லா துணியும் ப்ளீட்ஸ் வச்சிருவோம். ஸோ இப்போ டாப் கிளாத் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கர்ட்டோட இந்த மாதிரி ரெண்டு கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி ரெண்டு சைடும் வரணும். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து ப்ளீட்ஸ் மாதிரி போயிடும். இப்போ நம்ம டாப்போட சைடும் அந்த கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸ்கர்ட்டும் ரெண்டுத்தையும் ஒன்றா இந்த மாதிரி வச்சுட்டு ப்ளீட்ஸ் பிடிச்சி நம்ம டாப்போட வேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கர்ட்டோட கிளாத்தை ப்ளீட்ஸ் பிடிச்சி ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ராக் வந்து இந்த மாதிரி டிசைனில் இருக்கும். ஸோ மேலே வந்து நெக்கில் ப்ளீட்ஸ் வச்சுட்டு சின்னதாக ஒரு ஸ்லீவ் கொடுத்துட்டு ஸ்கர்ட் பகுதியில் ப்ளீட்ஸ் கொடுத்து இந்த டிசைனில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ரெஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.